வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான கதை. வெறும் நியூஸ் ஹெட்லைனை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு ஆழமா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கைக்கு ஒரு பில் வருது. அதுல இந்த நம்பர் இருக்கு, 2 கோடி ரூபாய். ஒரு தப்பான ஹேர்கட்டுக்கு இவ்ளோ பெரிய தொகையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிருக்கு இந்தியால ஒரு நுகர்வோர் நீதிமன்றம். ஒரு பெரிய லக்ஸரி ஹோட்டல் செலூன்ல சரியா சேவை கொடுக்கலன்னு சொல்லி இந்த பிரம்மாண்டமான தொகையை இழப்பீடா கொடுக்கச் சொல்லியிருக்காங்க. நம்ப முடியுதா? ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வழக்கு சாதாரணமா முடியல. நேரா இந்தியாவோட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போன ஒரு பெரிய சட்ட போராட்டத்தோட தொடக்கம் இது. சரி, இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்க, ஒரு சிம்பிள் ஹேர் கட்ல ஆரம்பிச்சு எப்படி கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடுன்னு தீர்ப்பு வர்ற அளவுக்கு போச்சுன்னு பாப்போம். இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போனதும் அவங்க ஆரம்பத்துல வந்த தீர்ப்புல ஒரு விஷயத்த ஓகே சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயத்துல ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினாங்க. அதாவது அந்த சலூனோட சேவையில தப்பி இருந்துச்சுங்கிறத கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 2 கோடி ரூபாய் இழப்பீடுங்கிறத மட்டும் வேண்டான்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, சரி, உங்களுக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றீங்களே, அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரத்தையும் நீங்க கொடுக்கலேன்னு சொன்னாங்க. ஆனா விஷயம் இதோட முடியல. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேஸ திரும்பவும் அதே கமிஷனுக்கே அனுப்பி, சரி, உங்க நஷ்டத்தை நிரூபிக்க உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரோன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, இந்த 2வது வாய்ப்பு கிடைச்சதும் அவங்க கேட்ட இழப்பீட்டுத் தொகை இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு ஹேர் கட்டால தன்னோட பிரகாசமான கரியரே போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அத கோர்ட்ல நிரூபிச்சே ஆகணுங்கிற நிலைமை. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். அவங்க என்னென்ன ஆதாரமெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு அந்த ஹோட்டல் தரப்பு வக்கீல்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னு பாப்போம். முதல்ல அவங்களோட கார்ப்பரேட் கரியர் விஷயத்தை எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்த ஆதாரங்களே என்ன சொல்லுதுன்னா, அந்த ஹேர் கட் நடந்த பிறகும் அவங்க வேலையில தான் இருந்திருக்காங்க. மத்தபடி வந்ததா சொன்ன வேலை வாய்ப்புகளும் உறுதியான ஆஃபரா இல்ல. இப்போ மாடலிங் கரியரை பத்தி பாப்போம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவங்க கொடுத்த மாடலிங் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களோட டைமிங், அதோட ஃபார்மேட் எல்லாத்தையும் எதிர்த்தரப்பு வக்கீல்கள் கேள்வி கேட்டாங்க. அது எப்படின்னு பாருங்க. இது சட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்துது. அதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது நிரூபிக்க வேண்டிய கடமை. சிம்பிளா சொல்லணும்னா, யார் ஒருத்தர் புகார் சொல்றாங்களோ அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு தான் இருக்கு. கோர்ட் கண்டுபிடிச்ச முக்கியமான பிரச்சனையே இதுதான். இத்தனை கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டும் வெறும் ஜெராக்ஸ் காப்பி, எதுவுமே சரிபார்க்கப்படாத நகல்கள். சரி, இந்த புது ஆதாரங்கள், அதுக்கு வந்த பதில்கள் எல்லாத்தையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 6, 2026ல தன்னோட இறுதி தீர்ப்பை வழங்குச்சு. கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்க சொன்னது இதுதான்: நீங்க இவ்ளோ பெரிய தொகை கேக்குறீங்கன்னா, அதுக்கு வெறும் யூகங்களோ கற்பனைகளோ பத்தாது. அதுக்கு நம்பகமான உறுதியான ஆதாரங்கள் வேணும். சிம்பிளா சொல்லணும்னா, கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பு ஏன் தள்ளுபடியாச்சுன்னா, அதுக்கு காரணம் அந்த நஷ்டத்தை அளவிட்டு நிரூபிக்கிற மாதிரி எந்த ஆதாரமும் இல்ல. அதனாலதான் அந்த தீர்ப்பை மாத்துனாங்க. கடைசியா சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாங்க தெரியுமா? இந்த மேல்முறையீடு ஆரம்பிக்கும் போதே ஐடிசி ஹோட்டல் ஒரு தொகையை கோர்ட்ல டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அந்த தொகைக்கு இழப்பீட மாத்தி அமைச்சிட்டாங்க. அப்போ இந்த பெரிய வழக்கிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? பாருங்க, ஒரு சேவை சரியில்லைன்னு நிரூபிக்கிறது வேற. ஆனா அதனால எனக்கு கோடிக்கணக்கில் நஷ்டமாச்சுன்னு நீங்க சொன்னா, அதை நிரூபிக்க ரொம்ப ரொம்ப உறுதியான ஆதாரங்கள் தேவைப்படுது. இது உண்மையிலே நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதாங்க. நமக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு நம்ம உணர்றதுக்கும், அத சட்டப்படி கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் இந்த முழு வழக்கும் நமக்கு காட்டுது.